ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம மதர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சந்தேகங்களும் வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் ஏன் வருது, எதுக்காக வருது, அதனால் அவங்க குடும்பத்தில் வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில் அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். படத்தில் நடிச்சர் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் அங்கங்கே வர காமெடி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் சந்தேகம் அப்படின்ட்டு வந்துட்டா அது எவ்வளோ தூரத்துக்கு போகும், அது எப்படி ஃபேமிலியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருந்தது. ஏன்னா இந்த படம் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி படம் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு படமாக தான் இதுவும் இருந்தது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்ச் ஒரு படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.